மரியாதையிராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒருமுறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்குத்தான் அது. அரபு வணிகர் மரியாதையிராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலமிடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின்போது யானை இறந்துவிட்டது. அந்த யானையை திருப்பித் தரச் சொல்லுங்கள் என்று கூறினார். உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இருந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையையாவது வாங்கித் தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானைதான் வேண்டுமென அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதையிராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வரவேண்டாம். உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுவான். அவர் வரும்போது உங்கள் வீட்டுக் கதவிற்குப் பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உழவரும் மரியாதையிராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்குப் பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டுக் கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள, கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர், வணிகரே, என்ன இப்படி செய்துவிட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம் பானைகள் இவை. இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மைச் சும்மா விடப் போவதில்லை. எனக்கு இதே பானைகளை திருப்பித் தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார் வணிகர். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதையிராமன், ஐயா, வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பித் தர வேண்டும் என்கிறீர். உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பித் தர வேண்டும் என்கிறார். ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பித் தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பித் தந்து விடுவார் என தீர்ப்பளித்தார். அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதையிராமன், ஐயா வணிகரே, உம்மாலேயே திருப்பித் தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பித் தர முடியும்? ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார்.